ஸோ சண்டே எனக்கு வந்து ஒரு 6:42க்குலாம் எனக்கு அந்த முழிப்பு தட்டிடுச்சு. ஸோ நான் எந்திரிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சோனே ஒரு வியூ தெரியும்ல கதவு பக்கத்தில். ஸோ அந்த வியூவை தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து ப்ரஷ் பண்ண போயிட்டோம். எங்கள் அம்மா வந்து கோலம் போட்டாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு லைட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா புள்ளி கோலம் கஷ்டம் இதெல்லாம் நம்மளுக்கு போட அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் மாடியில் போய் வியூவை என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா மாடியில் தான் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி க்ரீனிஷாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அந்த கிளைமேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிடலாம். ஏன்னா வந்து மழை வேறு பெஞ்சிச்சா. ஸோ மழை பெஞ்சனால எப்படி இருக்கும் கிளைமேட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே வந்து நல்ல பிள்ளைய வந்து தண்ணி குடிச்சிட்டோம். பிகாஸ் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சளவுக்கு காலையில் கொஞ்சம் தண்ணி குடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாள் நான் வந்து டு டூ லிஸ்ட்டே எழுதவே இல்லை. ரொம்ப மந்த்துன்னு கூட சொல்லலாம். சரி எழுதலாம் ட்ரை பண்ணால் எனக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்றதே மைண்டில் ஸ்ட்ரைக்கே ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து டு டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்க தேவையில்ல. ஸோ நான் 2-3 தான் டாஸ்க் எழுதினேன், அப்படியே முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கி வந்து சண்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை காமிச்சிட்டு லைட்டாக பால் இருந்துச்சு, டீயை போட்டு குடிக்கிறது தான் வேலை. ஸோ நிம்மதியாக காலையில் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டோம். ஸோ டீ குடிக்க தான் நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.